எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12ஆம் வகுப்பு தாவரவியல், அதாவது 12th பாட்னி. அதில் பாடம் 6 சூழ்நிலையியல் கோட்பாடுகள், அதற்குரிய புக் பேக் ஆன்சர்ஸ். இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 19 வினாக்கள் இருக்குது. ஒன்று பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் கேள்வி, சூழ்நிலையியல் படிநிலைகளின் சரியான வரிசை அமைப்பினை கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு வரிசைப்படுத்தி அமைக்கவும். இதுக்கு ஆப்ஷன் இ. முதல்ல குழுமம், சூழல் மண்டலம், நிலத்தோற்றம், உயிர்மம். அடுத்து இரண்டாவது கேள்வி, ஒரு தனி சிற்றிடத்தின் சூழ்நிலையியல் பற்றி படிப்பது. இதுக்கு ஆப்ஷன் இ, அதாவது சுய சூழ்நிலையியல், சிற்றின சூழ்நிலையியல், இது ரெண்டும் சரி. அடுத்து மூன்றாவது கேள்வி, ஓர் உயிரினம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமைந்து தனது பணியினை செயல்படுத்தும் சூழ்நிலை தொகுப்பு. ஓர் உயிரினம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமைந்து தனது பணியினை செயல்படுத்தும் சூழ்நிலை தொகுப்பு. இதுக்கு செயல் வாழிடம், செயல் வாழிடம். அடுத்து நான்காவது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றினை படித்து சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். நீர்வாழ் தாவரங்களை நீரில் நிலைநிறுத்துவதற்காக ஏரன்கைமாவினை கொண்டுள்ளது, சரி. விஸ்கம் தாவர விதைகள் ஒளியின் உதவியால் மட்டுமே முளைக்கிறது, சரி. மூன்றாவது நான்காவது தவறு. அப்போ ஆப்ஷன் இ 1 மற்றும் 2 மட்டும் சரியானது. அடுத்த ஐந்தாவது கேள்வி, கீழ்கண்ட எந்த தாவரத்தில் இதயத்தை பாதிக்கும் கிளைகோசைடுகளை உற்பத்தி செய்கிறது. இதுக்கு சரியான விடை கலோட்ராபிஸ், கலோட்ராபிஸ். ஆறாவது கேள்வி, கீழ்கண்ட கூற்றினை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். பசலை மண் தாவர வளர்ச்சிக்கு ஏற்ற மண் வகையாகும். இது வண்டல் மண், மணல் மற்றும் களிமண் ஆகியவை கலந்த கலவை, சரி. அதிக அளவு லிக்னின், செல்லுலோஸ் கொண்ட கரிம மட்குகளில் மட்டும். நுண்துளைகளுக்குள் காணப்படும் நுண்புழை நீர் தாவரங்களுக்கு கிடைக்கும் ஒரே நீராகும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ 1, 2, 3 மட்டும் சரி, நான்காவது தவறு. அடுத்து ஏழாவது கேள்வி, கீழ்கண்டவற்றை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். 2 கூற்று கொடுத்துருக்குறாங்க, அது சரியா தவறான்னு நாம் கண்டுபிடிக்கணும். களைச்செடியான கலோட்ராபிஸ் தாவரத்தை கால்நடைகள் மேய்வதில்லை, சரி. கலோட்ராபிஸ் தாவரத்தில் தாவர உண்ணிகளுக்கு எதிரான பாதுகாப்பிற்காக முட்களும் சிறு முட்களும் கொண்டுள்ளன, தவறு. அப்போ கூற்று 1 சரி, சரி. ஆ தவறு. அடுத்து எட்டாவது கேள்வி, கீழ்கண்ட எந்த மண்ணின் நீர் தாவரங்களுக்கு பயன்படுகிறது. எந்த மண்ணின் நீர் தாவரங்களுக்கு பயன்படுகிறது. இதுக்கு சரியான விடை நுண்புழை நீர், நுண்புழை நீர். அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் காணப்படும் கோடிட்ட இடங்களுக்கான சரியான விடையை கொண்டு பூர்த்தி செய்க. மண்ணில் காணப்படும் மொத்த நீர் ஹாலார்ட். அடுத்து தாவரங்களுக்கு பயன்படாத நீர் எகார்ட். அடுத்து தாவரங்களுக்கு பயன்படும் நீர் கிரிசார்ட், ஆப்ஷன் ஆ. அடுத்து 10வது கேள்வி, பொருத்துக. நிரல் 1ஐ நிரல் 2உடன் பொருத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ, அதாவது 0.2, அதாவது 0.2 முதல் 2 மில்லிமீட்டர் வரை உள்ளது
மணல் 1. அடுத்து 0.002 மில்லிமீட்டருக்கு குறைவாக உள்ளது களிமண். அடுத்து 0.002 முதல் 0.02 மில்லிமீட்டர் வரை வண்டல் மண். கடைசியா 0.002 முதல் 0.2 மில்லிமீட்டர் வரை அது பசலை மண். ஆப்ஷன் இ. ஸோ இது கண்டிப்பாக கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க எந்தெந்த மண் வகைன்னு. அடுத்து 11வது கேள்வி. எந்த தாவர வகுப்பானது பகுதி தண்ணீரிலும் பகுதி நிலமட்டத்திலும் மேல் பகுதி மற்றும் நீர் தொடர்பின்றி வாழும் தகவமைப்பினை பெற்றுள்ளது? இதுக்கு சரியான விடை உவர் சதுப்பு நில தாவரங்கள். உவர் சதுப்பு நில தாவரங்கள். அடுத்து 12வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் அட்டவணை ABCDயில் ஆகியவற்றை கண்டுபிடிக்கவும். இதில் ஏங்கிறது ப்ளஸ்ஸு, பிங்கிறது ஒட்டுண்ணி. ஆப்ஷன் ஆ தான் கரெக்டு. ஏங்கிறது ப்ளஸ்ஸு, பிங்கிறது ஒட்டுண்ணி இந்த இடத்த. அடுத்து சி, இங்கே வந்து மைனஸ். அடுத்து டி வந்து அமன்சாலிசம். அமன்சாலிசம். ஸோ கேள்வி பாரு எந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 13வது கேள்வி. ஓபிரிஸ் என்ற ஆர்கிட் தாவரத்தின் மலரானது பெண் பூச்சியினை ஒத்து காணப்பட்டு ஆண் பூச்சிகளை கவர்ந்து மகரந்த சேர்க்கையில் ஈடுபடுகின்ற செயல்முறை இதுவாகும். இதுக்கு சரியான விடை பாவனை செயல்கள். பாவனை செயல்கள். அடுத்து 14. தனித்து வாழும் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் மற்றும் அசோலா என்ற நீர் பெரணியில் ஒழுங்குயிரியாக வாழும் சயனோபாக்டீரியம் எது? தனித்து வாழும் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் மற்றும் அசோலா என்ற நீர் பெரணியில் ஒழுங்குயிரியாக வாழும் சயனோபாக்டீரியம் எது? இதுக்கு வந்து ஆப்ஷன் ஆ, அனபீனா. அனபீனா. பாருங்க, தனித்து வாழும் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் மற்றும் அசோலா என்ற நீர் பெரணியில் ஒழுங்குயிரியாக வாழும் சயனோபாக்டீரியம் அனபீனா. அடுத்து 15. பெடாஜெனிசிஸ் என்பது எதனுடன் தொடர்புடையது? இதுக்கு சரியான விடை மண். மண். அடுத்து தாவர வளர்ச்சியில் பூஞ்சை வேர்கள் எதை ஊக்குவிக்கின்றன? தாவர வளர்ச்சியில் பூஞ்சை வேர்கள் எதை ஊக்குவிக்கின்றன? இதுக்கு சரியான விடை கனிம அயனிகளை மண்ணிலிருந்து உறிஞ்சுகிறது. கனிம வளர்ச்சியில் பூஞ்சை வேர்கள், மன்னிக்கவும், தாவர வளர்ச்சியில் பூஞ்சை வேர்கள் எதை ஊக்குவிக்கின்றன? கனிம அயனிகளை மண்ணிலிருந்து உறிஞ்சுகின்றது. அடுத்து 17. நன்னீர் குள சூழலில் வாழும் வேரூன்றிய தற்சார்பு ஜீவிகள். நன்னீர் குளச்சூழலில் வாழும் வேரூன்றிய தற்சார்பு ஜீவிகள் அல்லி மற்றும் டைஃபா. இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லி, டைஃபா. அடுத்து கீழ்கண்டவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. இதுக்கு ஆப்ஷன் இ. அதாவது ஒழுங்குயிரி நிலை என்பது லைக்கன் மற்றும் பூஞ்சை வேரிகள். அடுத்து உடன் உண்ணும் நிலை, இது வந்து ஆர்கிட் மற்றும் பெரணிகள். அடுத்து ஒட்டுண்ணி பெலோனோஃபோரா ஓரபாங்கி. அடுத்து கொன்று உண்ணும் வாழ்க்கை முறை நெப்பந்தஸ் மற்றும் டையோனியா. கொன்று உண்ணும் வாழ்க்கை முறை நெப்பந்தஸ் மற்றும் டையோனியா. அடுத்து அமன்சாலிசம், இது வந்து ட்ரைகோடெர்மா மற்றும் பெனிசிலியம் தான் அமன்சாலிசம். அடுத்து 19வது கேள்வி. ஒட்டிக்கொள்ளும் சுரப்பி தூவிகளை கொண்டுள்ள போயர்ஹாவியா மற்றும்
கிளியோம் இவற்றிற்கு உதவி செய்கிறது. ஒட்டிக்கொள்ளும் சுரப்பி தூவிகளை கொண்டுள்ள போயர் ஹாவியா மற்றும் கிளியோம் இவற்றிற்கு உதவி செய்கிறது. இதுக்கு சரியான விடை விலங்குகள் மூலம் விதை பரவுதல். விலங்குகள் மூலம் விதை பரவுதல். ஸோ இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது சூழ்நிலையியல் கோட்பாடுகளுக்கான புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். அதே மாதிரி இதில் முக்கிய தினங்கள் ஒன்று பார்க்கணும், அது பாருங்கள். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. பாருங்க, மார்ச் 21 என்பது உலக வன தினம். ஏப்ரல் 22 புவி தினம். மே 22 உலக உயிரி பன்ம தினம். ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். ஜூலை 7 வன மகோத்சவ தினம். செப்டம்பர் 16 அகில உலக ஓசோன் தினம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த தினங்கள்லாம் ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இதில் சிலது பாக்ஸ் கொஸ்டினும் சில சமயம் பார்க்கலாம். பாருங்க, தமிழ்நாட்டில் 3 மாவட்டங்களில், அதாவது நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் காடுகள் காணப்படுகின்றன. இதில் கஜா புயல் இது நவம்பர் 2018 முத்துப்பேட்டையில் மட்டும் திருவாரூர் மாவட்டம் குறைந்தளவு சேதமே ஏற்பட்டது. இதற்கு அங்குள்ள அலையாத்தி காடுகளை, அதாவது உவர் சதுப்பு நில காடுகள் காரணம். அப்போ புயல் ஏற்பட்டால் உவர் சதுப்பு நில காடுகள் அதிகமாக பாதிப்படையாது. இது ஞாபகம் வச்சுக்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சில சமயம் கேட்பாங்க. அடுத்து பாருங்க, அதாவது ஹைட்ரோஃபைட்டுகள் ஈரத்தன்மையுடைய சூழல் மற்றும் நிழல் உள்ள இடங்களில் வளரும் தாவரங்கள் ஹைட்ரோஃபைட்டுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த ஹைட்ரோஃபைட்டுகளுக்கு உதாரணம் கேஃபினேரியா ஆர்கிட்டுகள், மாஸ்கள், பிரையோஃபைட்டுகள் முதலியன. இதில் அதிகமாக பாக்ஸஸே காணும். இங்கே ஒன்று பண்ணுங்க. முன்னோடி கூட்டுறவு, அதாவது புரோட்டோ கோஆபரேஷன் என்னென்னா, இரு வெவ்வேறு சிற்றினங்களுக்கிடையே ஆன இடைச்செயல்களில் இரண்டும் பயனடைகிறது, ஆனால் ஒன்றை ஒன்று சார்ந்திராத உறவுமுறை கொண்ட நிகழ்வாகும். இதுக்கு உதாரணம் மண்வாழ் பாக்டீரியங்கள், பூஞ்சைகள் மற்றும் தாவரங்களுக்கு இடையேயான கூட்டுறவு. இதுதான் புரோட்டோ கோஆபரேஷன், முன்னோடி கூட்டுறவு. ஸோ இந்த பற்றியெல்லாம் தேவையில்லை, சில சமயம் கேட்க போகிறதில்ல. இது பாட்னி மட்டும் இருந்துச்சுன்னா கேட்பாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி பொது கேள்விகளுக்கு பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். இதை தான் நாம் பேராகிராஃபில் பார்த்தோம், அதாவது பொறுத்துகளை பார்த்தோம். ஸோ இது இங்கே இருக்குது. களிமண்ணா 0.002 மில்லிமீட்டர் குறைவு. வண்டல் மண்ணா 0.002 முதல் 0.02 மில்லிமீட்டர் வரை. பசலை மண்ணா 0.002 முதல் 2 மில்லிமீட்டர் வரை. மணல்னா 0.2 முதல் 2 மில்லிமீட்டர் வரை. ஸோ இது ஏற்கனவே பொறுத்துகளை பார்த்தோம். பாருங்க, இது ரொம்ப முக்கியம். பசுமை இல்ல விளைவு அல்லது ஆல்பிடோ விளைவு, அதாவது வளிமண்டலத்தில் வெளியேறும் வளிகள் காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. அதாவது தொழிற்சாலைகள், மோட்டார் வாகனங்கள், காட்டுத்தீ, கார்பன் டை ஆக்சைடு மற்றும் டிஎம்எஸ், அதாவது டை மெத்தைல் சல்ஃபர் ஆகியவற்றிலிருந்து வெளியேறும் தூசு ஏரோசால்கள், வளிமண்டலத்தில் காணப்படும் திட அல்லது திரவத் துகள்கள் போன்றவை எந்த ஒரு பகுதியிலும் வெப்பநிலை அளவில் பாதிப்பினை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. சிறிய துகள்களை கொண்ட ஏரோசால்கள் வளிமண்டலத்தில் நுழையும் சூரிய கதிர்வீச்சினை பிரதிபலிக்கின்றன. இதுதான் ஆல்பிடோ விளைவு, அதாவது பசுமை இல்ல விளைவு. இது வெப்பநிலை வரம்புகள், ஒளிச்சேர்க்கை மற்றும் சுவாச செயல்களை குறைக்கிறது. கந்தக கலவைகள் மழை நீரை அமிலமாக்கி
அமிலமலைக்கு காரணமாக அமைகின்றன மற்றும் ஓசோன் அளிக்கப்படவும் காரணமாகின்றன. இது பசுமை இல்ல விளைவு அல்லது ஆல்பிடோ விளைவு. பாருங்க, ஸ்டெனோ தெர்மல்னா யூரி தெர்மல், ஸ்டெனோ ஹாலைன் யூரி ஹாலைன் உப்புத்தன்மை கொண்டது, ஸ்டெனோனோசிஸ் யூரிசியஸ் வாலிட தேர்வு, ஸ்டைனோஹைட்ரிக் யூரிஹைட்ரிக் தண்ணீர், ஸ்டெனோபாஜிக் யூரிபாஜிக் உணவு, ஸ்டைனோபேதிக் யூரிபேதிக் நீர்வாழ் இடத்தின் ஆழம்தான் யூரிபேதிக். அடுத்து பாருங்க, பசுமை மாறா காடுகள்னா இங்க ஆண்டு முழுதும் மழை பெய்யும் பகுதி. ஸ்கிலிரோஃபில்ஸ் காடுகள் அப்படின்னா குளிர்காலத்தில் அதிக மழையையும் கோடை காலத்தில் குறைவான மழையும் பெறும் பகுதி தான் ஸ்கிலிரோஃபில்லஸ் காடுகள் எனப்படும். அடுத்து பாருங்க, தொல்காலனியல் அதாவது பேலியோ கிளைமேட்டோலஜி புவியில் வாழும் தாவரங்கள், விலங்குகள் மற்றும் சூழல் மண்டலம் ஆகியவை கற்கால கால சூழ்நிலைகளை வடிவமைக்க உதவுகின்றன. உதாரணம், பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் பனிக்குமிழ்களுக்குள் காணப்படும் மகரந்தம், பவளப்பாறை மற்றும் மக்கிய விலங்கு மற்றும் தாவரங்கள். அடுத்து பாருங்க, கண்ணுறு ஒளினா ஒளியில் காணப்படக்கூடிய பகுதியின் அலைநீளம் 400 நேனோமீட்டர் முதல் 700 நேனோமீட்டர் வரை அமைந்துள்ளது. ஒளிச்சேர்க்கையின் வீதம் நீளமாக இருந்துச்சுன்னா 400லேருந்து 500 நேனோமீட்டர், சிவப்பாக இருந்துச்சுன்னா 600லேருந்து 700 நேனோமீட்டர் அலைநீளத்தில் உள்ளது. நிறமாலையில் பச்சை 500 முதல் 600 நேனோமீட்டர் அலைநீளம் குறைவாகவே தாவரங்களால் உறிஞ்சப்படுகிறது. பாருங்க, இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சூழ்நிலையியல் அதாவது ஒய்கோலாஜி, அதாவது ஒய்காஸ் வீடு அல்லது குடியிருப்பு மற்றும் லாகோஸ் அப்படின்னா படித்தல் என்ற 2 சொற்களால் ஆனது. இது முதல்ல ரெய்ட்டர் 1868 ரெய்ட்டர் என்பவரால் முன்மொழியப்பட்டது. சூழ்நிலையியல் பற்றிய பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரையறை எர்னஸ்ட் ஹெக்கல் என்பவரால் உருவாக்கப்பட்டது 1869. அலெக்சாண்டர் வான் அம்போல்ட் என்பவர் சூழ்நிலையின் தந்தை. யூஜின் பி ஓடம் தற்கால சூழ்நிலையின் தந்தை. ஆர் மிஸ்ரா இந்திய சூழ்நிலையின் தந்தை. இந்த படத்தில் இருக்கிறவர் தான் இந்திய சூழ்நிலையின் தந்தை. அதே மாதிரி சூழ்நிலையியல் வரையறை அதாவது இயற்கை வாழிடங்கள் அல்லது உறைவிடங்களில் உள்ள உயிரினங்களான தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பற்றிய படிப்புக்கு பேர் தான் இயற்கை வாழிடங்கள் மற்றும் அதாவது உறைவிடங்களில் உள்ள உயிரினங்கள். ரெய்ட்டர் கூர்ந்து 1885. அதே மாதிரி உயிரினங்களுக்கும் அவற்றின் சூழலுக்கும் இடையேயான பரஸ்பர உறவு பற்றிய படிப்பே சூழ்நிலையில் எனப்படுகிறது என்று கூறியவர் எர்னஸ்ட் ஹெக்கல் 1889. நன்றி, வணக்கம்.